மடப்புரம் கோயில் காவலாளி அஜித் கொலை வழக்க 6 மாதத்துல முடிக்கணும் அப்படின்னு விசாரணை நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டது. மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்குல ஜாமீன் கோரி காவலர்கள் ஆனந்த் உள்ளிட்ட 5 பேர் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கு மீதான விசாரணையின் போது அஜித்குமார் நகையை திருடியதற்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு உயர்நீதிமன்ற கிளையில சிபிஐ தெரிவித்திருந்தது. காவல்துறையினரின் இந்த செயலை பார்க்கும்போது மனம் பதறுது. ஒன்றுமில்லாத வழக்க இளைஞர் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார் அப்படின்னு நீதிபதியும் வேதனை தெரிவிச்சிருந்தாரு. அஜித்குமார் கொலை வழக்குல காவலர்களை மன்னிக்க முடியாது அப்படின்னு, யாராக இருந்தாலும் வழக்கு முடியும் வரை சிறையில இருக்கட்டும் அப்படின்னு நீதிபதி தெரிவித்திருந்தாரு. நகை திருடப்பட்டதாக பொய் புகார் அளித்த நிக்கிதா மார்ச் 4ஆம் தேதி நீதிமன்றத்துல நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறையினர் மனசாட்சியோடு செயல்படணும் அப்படின்னு நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. சட்டவிரோதமாக செயல்பட முடியாது என உயர் அதிகாரிகளிடம் காவலர்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னுமே கூறியிருந்தது. இந்த வழக்க 6 மாதத்துல முடிக்கணும் அப்படின்னு விசாரணை நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நீதிமன்றத்தை அணுகுமாறு காவலர்களுக்கு அறிவுறுத்தினாங்க.